ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம திருவும் லக்ஷ்மியும் ஃபர்ஸ்ட் டைமாக நேருக்கு நேர் சந்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம லக்ஷ்மியும் எப்பவும் போல் திருவுக்கு குங்குமத்தை வச்சு விடும்போது கரெக்டாக அதை கவிதா பார்த்துடுறாங்க. அதை பார்த்து சும்மா விடுவாங்களா? அப்படியே வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம திரு செம அதிரடியாக வந்து லக்ஷ்மிக்கு ஆதரவாக இருந்து அவங்க அத்தையை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். கவிதாவுக்கு லக்ஷ்மிக்கு மேலே ஒரு சந்தேகம் வருது. இனி லக்ஷ்மிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மகாவும் இன்னைக்கு பூஜையை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அன்னை வேற வீட்டில் இல்லை, மயில் அன்னை வேற இப்படி கோவிலுக்கு போயிட்டாங்களே, என்ன செய்கிறது? எப்படியாவது இன்னைக்குள்ள பூஜையை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, அவங்களுக்குள்ள கண்டையெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்க என்ன நேரடியாக பார்த்துடவே கூடாது, அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எப்பவும் போல் அந்த குங்கும பரிகாரத்தை எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய நம்ம லக்ஷ்மியும் சரி அவங்களுக்கு போய் குங்குமத்தை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம கவிதா தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. இந்த லக்ஷ்மி எங்கே போயிட்டுருக்கா, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக போகிறான்னு தெரியலையே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கவிதாவும் லக்ஷ்மியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. மகாவும் எப்பவும் போல் நம்ம திருவை பார்க்குறாங்க. சரி, திரு அவங்க அசதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம குங்குமத்தை வைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம திருவோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு சரி இது எப்படியோ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. அந்த சமயத்தில் கரிச்சா கவிதா கையும் களவுமா நம்ம லக்ஷ்மியை பிடிச்சிடுறாங்க. அப்படி லக்ஷ்மி கிட்ட வந்து என்ன காரியம் நீ செய்துட்டு இருக்க மகா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது மகா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே நம்ம கவிதாவும் இதை நான் சும்மா விட போகிறதில்ல, எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்க, நீ எதுக்காக இப்போ இந்த திருவோட ரூமுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாவை அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே கூட்டிகிட்டு வராங்க கவிதா. அது மட்டும் இல்லாமல் இதை நான் சும்மாவே விட போகிறதில்ல, எவ்வளோ பெரிய நீ வேலையை செய்திருக்க, இப்போவே எனக்கு இந்த பதில் தெரிஞ்சாகணும், எதுக்காக நீ இப்படிலாம் செய்துன்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட கேட்கும்போது நம்ம மகா அப்படியே பயந்து போயிடுறாங்க. கவிதாவும் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க கீழே இருந்துட்டு. அந்த சமயத்தில் நம்ம வசுந்தரா அம்பிகா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. கவிதாவும் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம வசுந்தராவும் எதுக்கு கவிதா இவ்வளோ பதட்டமாக இருக்கா, அதில் வர இந்த மகாவை எதுக்கு இப்படி இழுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ வந்து நடந்ததை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிற, இந்த மகா செய்தக்கூடிய வேலை சரியே கிடையாது, நம்ம வீட்டில் வேலைக்காரியாக இருக்கக்கூடிய இந்த மகா இப்படி ஒரு செயல் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் அன்னைக்கே சொன்னேன், என்னைக்கு இவன் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனையாக தான் இருக்குது, காஞ்சனாக்கா வர இதை தான் சொல்லிட்டு இருந்தா, இந்த மகா செய்தது ஒரு பெரிய தப்பு அப்படி சொல்லும்போது நம்ம வசுந்தராவும் எதை பற்றி பேசுகிற கவிதா இதனால தெளிவாக சொல்லு அப்படி சொல்லும்போது கவிதாவும் வேற என்னமா சொல்றது, இந்த மகா வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு குங்குமத்தை வைக்கிற மாதிரி அந்த திரு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட நெத்தியில் குங்குமத்தை வச்சா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வசுந்தரா எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்பிகாவுக்கு இது பெரும் அதிர்ச்சி ஆயிட்டிருக்கு. மகா கிட்ட வந்து என்ன மகா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படி சொல்லும்போது மகா அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. கவிதா விடுற மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலுமே எவ்வளோ தைரியம் இருந்தால் திருவோட ரூமுக்கு அவனுக்கு தெரியாமல் போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கெட்ட ஒய்ஃபு மாதிரி வந்து அப்படி குங்குமத்தை எல்லாம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அந்த இடத்துல நம்ம கவிதாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கே அவங்க வந்து ஏதோ பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு செயலை செய்துட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மகாவும் இல்லை அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தில்ல, அதனால அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோவிலில் வேண்டிட்டு வந்தேன், அந்த பிரசாதத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன், அந்த சமயத்தில் அவங்க அசதியாக தூங்கிட்டு இருந்தனால தான் நெத்தியில் அப்படி வச்சு விட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மகா சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கவிதா கேட்குற மாதிரில என்னதான் இருந்தாலும் பிரசாதனாலும் அதுக்கு நாங்களே கொடுத்துருவோமே, எதுக்கு தேவையில்லாமல் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ரூமில் அவனுக்கு தெரியாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா எப்பவும் போல் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வசுந்தராவும் கவிதா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், அவள் தான் சொல்லிட்டு இருக்கால, எதுக்கு தேவையில்லாமல் அவன் ரூமில் போனால், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்க, நீ வந்து இந்த வீட்டோட எஜமானி ஒன்றும் கிடையாது, இந்த வீட்டோட வேலைக்காரி, வீட்டோட வேலைக்காரியாக இருந்து என்ன வீட்டுக்காரியாக மாறிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா, ஒரு போதுமே இது நடக்காது, உன்னை வந்து நல்லவான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அதை மாதிரிலாம் நீ கிடையவே செய்யாது, என்னோட பொண்ணு காஞ்சனா அப்போவே சொன்னா, என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னிலேருந்து பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு, என்னைக்கா இருந்தாலும் மனசில் இப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் வசுந்தராவும்
பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அம்பிகாவும் ஏதோ திரு மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தான் அவள் அப்படியெல்லாம் செய்திருப்பா. அவள் வந்து தப்பான பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதை கேட்ட கவிதாவும், என்ன எப்பவும் போல் இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கான்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு வேலைக்காரிக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதையும் மீறி ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டா அவள் இப்படி தான் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம அம்பியாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வசுந்தராவும், நீ சொல்கிறது சரிதான் கவிதா, நல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம திருவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கீழே நடக்கிறத கவனிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நமக்கு குங்குமம் வச்சதை கவிதாத்தை பார்த்துட்டாங்க போல, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்ம திருவுக்கு புரிய ஆரம்பிக்குது. லக்ஷ்மி பாவம், அவளே நம்ம நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இது தேவையா? எல்லாரும் இந்த மாதிரி அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம திருவும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட லக்ஷ்மியை தப்பாவே பேசக்கூடாது, அவ ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அந்த இடத்துல வந்துடுறாங்க. திரு வந்த உடனே அப்படியே லக்ஷ்மி கதி கலங்கி போயிடுறாங்க. ஐயோ, நம்மளை மட்டும் நேரடியாக பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம திரு அந்த இடத்துல அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். லக்ஷ்மி நம்ம திருவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம திருவும் கவிதா கிட்ட வந்து, அத்தை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம வசுந்தராவும், என்ன பேசுகிற திரு, ஒரு வேலைக்காரிக்காண்டி உன்னோட அத்தை எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தெருவும், அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, அவள் வந்து நான் சொன்னனால தான் வந்தா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து குங்குமத்தை தந்தா அவள் வச்சு விட்டா, அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது, என்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் செய்தான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கவிதா அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆயிடுது. என்னது இது, இவங்க வந்து ஏற்கனவே நம்மளை பார்த்துருப்பாங்களோ, அதனால தான் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே அசால்ட்டாக நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் நம்ம லக்ஷ்மிக்குள்ளே வருது. நம்ம திருவும், இந்த விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதுங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, மகா வந்து எப்போவுமே நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணையாகவே நம்ம திரு இருந்துட்டுருக்காங்க. இதை கவனித்த கவிதாவும், இதெல்லாம் சரியில்லை, வேலைக்காரிக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும், நீங்கள் என்னடானா இவளுக்கு இவ்வளோ ஆதரவாக இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கவிதாவோட அப்பாவும், சரி இந்த விஷயத்தை எதுக்கு பெருசுப்படுத்திட்டு இதோட விடுங்க, இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மகா ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த வேலையை செய்திருப்பா, அதுக்காக இதெல்லாம் பெருசாக யோசிக்காதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு கூட இந்த மகா தெருவுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ தூரத்துக்கு பேசினா. ஒரு சமயம் ஏற்கனவே மகாவுக்கு திருவை தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம கவிதாவுக்கு வர ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். திருவும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து, நீ இதே வீட்டில் தான் இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் மட்டும் தெரிஞ்சுதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக மறுபடியும் என்னை விட்டு இந்த இடத்துல இருந்து போயிருப்பதானே, அதனால தான் இது வரைக்கும் இந்த உண்மைகளை மறைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மிக்கு துணையாக இருந்து கவிதாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.